ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அங்கிருந்து எல்லாம் வெளியே வந்தோம். எங்களால் மக்களுக்கு தொந்தரவு வேண்டாம். வாக்குக்கு மதிப்பு இல்லை. அந்த வாக்குக்கு மதிப்பு சொல்றதுக்கு நாங்கள் இல்லை. பார்த்தீங்க, நீலகிரியில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் என்பது எல்லா மக்களும் சேர்ந்து தங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுவதாக கருதி மக்கள் குழுமி இருந்தார். நீங்க எல்லாம் பார்த்தீங்க. அது கிட்டத்தட்ட நீலகிரி முழுவதும் டிராபிக் ஜாம் ஆகி அது 2 மணி நேரம் தாமதம் கூட ஆகிப்போச்சு. காரணம், ஒரு மனிதனும் கூட முருகன் அவர்கள் தங்களுடைய வீட்டு பிள்ளையாக எண்ணி இங்கே வந்திருந்தார்கள். முதல்ல இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வுக்கு வந்த எல்லா பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சு. புகார் யார் மேல புகார் கொடுத்திருக்கீங்க? அண்ணே, நாங்க சீஃப் எலக்டரல் ஆபீசர் புகார் கொடுப்பது நீலகிரி மாவட்ட காவல்துறை அந்த இடத்துல யார் தடியடி நடத்துறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் நடத்துறாங்க. அவர் மேலதான் புகார் கொடுக்குறாங்க. அதே போல மருத்துவமனையில் யார் அட்மிட் ஆயிருக்கிறாங்களோ அவங்களும் அவங்க மேலதான் புகார் கொடுக்குறாங்க. அங்கே நாங்க 4 பேர் உள்ள போய் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் அவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என்று சொல்றோம்னா எங்கிட்ட சொல்லலாம், நாங்கள் சொல்றோம். அல்லது எமர்ஜென்சியா வெளியே பாதியில கூட சொல்லிட்டு போறோம். அந்த தடியடி நடத்துவது ஒரு முறை அல்ல. இதை நாங்களும் ஒரு அரசியல் கட்சி எங்கிட்ட பலம் இருக்கு அப்படிங்கறதுக்காக நைட் வரை உட்கார்ந்தா மக்களுக்கு எவ்வளவு தொந்தரவு ஆகும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அங்கிருந்து எல்லாம் வெளியே வந்தோம். எங்களால் மக்களுக்கு தொந்தரவு வேண்டாம். அதே நேரத்துல காவல்துறையில எல்லா அதிகாரிகள் நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. 99% நல்லவங்க தான், கண்ணியமானவங்க. அவர்களையும் கலங்கப்படுத்தக்கூடாது. நீங்க அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுடைய தொண்டர்கள் யாரும் காவல்துறை எதிர்த்து கோஷம் போடக்கூடாது. தெளிவா சொல்லுங்க. காவல்துறையிட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துவோம் என்று இந்த இஷ்யூவை நாங்க சட்டப்படி அனுப்புவோம். ஆனா இன்னைக்கு முக்கியமானது, நம்முடைய அமைச்சர் முருகன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வேட்பாளர், ஒரு சரித்திர வேட்பாளர். என்னன்னாங்கன்னா, ஒரு ராஜ்யசபா எம்பி. இது இந்திய அரசியல் இது புதுசு. ஒருவர் ராஜ்யசபாக்கு நியமனம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்திற்குள்ள அந்த கட்சி மறுபடியும் வேட்பாளராக அவங்க அறிவிக்கிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அவர்கள் ஊட்டியை பொறுத்தவரை வளர்ச்சி பாதையில எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா இருக்காங்க என்பதை ஊட்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம், இந்த ஜனநாயகம் கட்டி காப்பாற்ற வேண்டும். இந்த ஜனநாயகத்துல இந்தியா நாடு தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டில் வாக்குக்கு மதிப்பு இல்லைங்க. அதுதான் எங்களுடைய தலைவர்கள் சொன்னது. வாக்குக்கு மதிப்பு இல்லை. அந்த வாக்குக்கு மதிப்பு சொல்றதுக்கு நாங்கள் இல்லை. வாக்கு வாக்காளர்கள் நியாயமாக வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்காளர்களுக்கு அவர்களுடைய மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும். அதனால எங்களுக்கு